இந்தி திணிப்பு என்பது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்னு பிஜேபி காரங்களே தங்களை அறியாம நேற்று வெளிப்படுத்திட்டாங்க. எப்படின்னா, பள்ளி மாணவர்கள் எல்லாம் வெளியே போகும்போது அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய மாணவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. எப்பா சாமி ஆள விடுறா அப்படின்ட்டு. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது இந்த பிஸ்கட் என்பது மயக்க பிஸ்கட், இதை சாப்பிட்டோம்னா நம்முடைய உடைமைகள் கொள்ளை போயிடும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறிய குழந்தைகள் உள்பட பெரியவர்கள் வரை ஒரு காலத்தில் ஒரு சில பேர் இந்த மயக்கத்தில் இருந்தது உண்மை. இந்தி என்பது தேவை அப்படின்னு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் பேசுவாங்க. ஆனால் இப்போ பெருமளவுக்கு அது குறைஞ்சிட்டதுக்கு காரணம் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இந்த தொழில்நுட்பத்தை ஆங்கிலத்தை மூலமாக கற்றுக்கிட்டு அவங்க பெரிய பெரிய சிஇஓக்களாக பெரிய பெரிய நிறுவனங்களில் உலக அளவில் பறந்து விரிஞ்சு பணிபுரிகிறாங்க. அப்போது இவங்களுக்கு இந்தின்ற இந்த மயக்க பிஸ்கட்டை கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு தவிர்க்கிற விழிப்புணர்வு நிறைய வந்துடுச்சு. இந்த நேரத்தில் போயிட்டு இவன் பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுறான் பாருங்க. எவ்வளவு புத்திசாலிகளாக இருக்கிறாங்க இவங்க. இதுக்கு மேலே அறிவை வளர்த்துக்கவே இல்லையே அப்படின்றது தான் நமக்கு கவலையாக இருக்குது. இந்த இந்தி பிஸ்கட்டுக்கு நாங்கள் மயங்க மாட்டோம். இது தேவையில்லை. எங்ககிட்டயே நிறைய தேவையான உணவுப் பொருள் இருக்குது. அதனால் இவங்களுக்கு இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய 3000 ஆண்டு கால பழமை பொக்கிஷமான இந்த தமிழ் மொத்தம் களவாடப்பட்டு விடும். பிறகு மயக்கம் தெளிஞ்சு நாம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இந்தி மட்டும்தான் இருக்கும், தமிழ் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த பிஸ்கட்டை தமிழர்கள் வாங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பிஜேபிக்காரர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் நாங்கள் அதை விட புத்திசாலித்தனமாக அதை மறுப்போம், உங்களை எதிர்ப்போம். நன்றி, வணக்கம்.